ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்னை எப்படிலாம் வச்சு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்க. ஒரு சிலர் என்னை நினச்சி சிரிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் இந்த பையன் பாவம்ல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே கம்மிங் டு த பாயிண்ட். ஒரு வழியாக இவங்க கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி 10 months கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு என்டர் இன் டு த 11th month. ஒரு நாள் பஸ் ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸை கூட்டிகிட்டு கோயிலுக்கு நாங்கள் கிளம்புனாங்க. பஸ்ஸில் தூங்கிட்டு கனவுல பார்த்தாக்கா தட்டு வரிசையெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு, நம்ப மாட்டீங்க, நிஜத்துலேயும் அதே மாதிரி தட்டு வரிசைலாம் இருந்துச்சுங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னைய கூட்டி போய் மடியில் உட்கார வச்சு மொட்டை போட்டுட்டாங்கங்க. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து மாமா மடியில் வந்து உட்கார வச்சாங்கங்க. சரி, சமாதானப்பட்டு தான் கூப்பிடுறாங்களோ நம்பி உட்காந்தேங்க. நம்பி உட்காந்ததுக்கு இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாங்கங்க. ஒரு சின்ன பையனாச்சு, சரி மொட்டை போட்டுட்டோம், அழுதுட்டான், சமாதானப்படுத்திட்டோன்னு விட்டணுமா இல்லையாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து மடியில் உட்கார வைக்கிறாங்க. என்னடான்னு சுற்றி பார்த்தா எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க. எல்லாரோட ஃபோக்கஸும் என் மேலே இருக்குது. அப்படியே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது எல்லாரும் என்னையே பார்க்குறாங்களே, அலர்ட் ஆகிட ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் போயிட்டே இருந்துச்சு. இப்படியாவது தப்பிச்சிட்றா கைப்பில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. பார்த்தா மாலை எல்லாம் போட்டாங்க. இது பாராட்டு விழா மாலை எல்லாம் எடுத்தாரு. ஏன்னா இது மாலை நம்மளுக்குன்னு பார்த்தா, ஏய் தப்பு பண்ண சொன்னது எங்கள் மாமா தான், அவங்களுக்கு எதுக்கு மாலை போடுறேன், எனக்கு மாலையை போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்க சார் உங்களுக்கே மாலையை போட்டுடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரோஜா மாலையை போட்டாங்க. அந்த மரியாதை அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு போயிட்டு மாலைலாம் போடுறாங்க, நம்மளுக்கு தானே மாலை மரியாதைலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி. இருந்தாலும் இந்த சுத்தூரில் நிற்கிறவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியே மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா அங்கே ஒரு தாத்தா நைஸாக பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்னமோ நீங்க அழுவுறீங்க? இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சரி, சமாதானத்துக்கு தானே கூப்பிட்றாங்கன்னு வந்து இவங்க மடியிலேருந்து உட்காந்தது ஒரு குத்தமாங்க. உட்காந்தாக்கா பொசுன்னு காது குத்துறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்கங்க. எனக்கு இந்த பக்கம் கையப்பிடி காலைப்பிடின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்றா பிடிச்சி அமுகி பிடிச்சிட்டு கம்மல் போடுறாங்கங்க. நான் என்ன கேர்ளாங்க, ஒரு பாய். ஆனால் பார்த்தாக்கா என்னை இந்த மாதிரி பிளான் பண்ணி என் காது குத்துறதுக்கு தாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. நான் கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். இதை பார்க்கறதுக்கு ஊரே தரல நின்று எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. காது குத்தி அந்த குழந்தை அழுவுது, ஒருத்தருக்கு கூட வேணாங்க. யாருமே என் அழுவத்தை பார்க்கறதுக்கு ஊரே சுத்தி அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன் அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் பலவீனமா இருக்கிறதெல்லாம் அப்படி பண்ணீங்க. இருங்கடா, என் புஷ்அப்ஸ் எல்லாம் உடம்புல ஏத்தி திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணம் முத்துக்கூறு வித்துக்கூறு வர சும்மா வெறி கொண்ட வேங்க மாதிரி கிளம்பி வந்து எனக்கு காது குத்துறதுக்கு யார் பிளான் பண்ணீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்றதுக்கு வரண்டா, கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. நானும் தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி?
டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு அடுத்து என்ன பண்ணன்றதை பார்க்கணுமா? வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.